டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஹிந்தி சாப்டர் 3 ஜெயசங்கர் பிரசாத் எழுதின ஆத்ம கத்திய. ஆத்ம கத்திய ஆத்ம கத்தா அப்படிங்கிறது என்னன்னா பயோகிராஃபி. ஒரு ஒரு பொயட் இல்லைன்னா ஒரு ஆத்தர் இல்லைன்னா லீடர் தங்களுடைய வாழ்க்கையில நடந்த தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போன சில விஷயங்களை சில விஷயங்கள் இல்லை, தன்னோட வாழ்க்கையுடைய கடந்து போன வாழ்க்கையை நமக்கு சொல்றது தான் பயோகிராஃபி. ஓகேவா? ஆத்ம கதா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில சொல்லுவாங்க. ஜெய்சங்கர் பிரசாத் 1889 வாரணாசியில பிறந்திருக்காரு. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆக்சுவலி காலேஜ் வரைக்கும் குயின்ஸ் காலேஜில் படிக்கணும், மேற்கொண்டு படிக்கணும்னு நினச்சவர் 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. பட் சான்ஸ்கிரிட், ஹிந்தி, ஃபாரசி அந்த லாங்குவேஜ்லலாம் ரொம்ப ஒரு மாஸ்டராக இருந்திருக்காரு. நல்லாவே அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்காரு. 1937 இறந்துட்டாரு. இவர் எழுதின இம்பார்ட்டண்டான புக்ஸ் என்னெல்லாம்னா சித்ராதார், கானன் குசும், ஜர்னா, ஆன்சு, லஹர் और காமாயணி. இந்த காமாயணி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப, அதாவது மாடர்ன் ஹிந்தியில இந்த புது ஹிந்தி கவிதைன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை கொடுத்துச்சு. அதனால இதுக்கு இவருக்கு காமயானி அந்த புக்குக்காக ஒரு மங்களா பிரசாத் பாரிதோஷிக், அதாவது மங்களா பிரசாத்ங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இவர் பொயட் மட்டும் கிடையாது, உரைநடையும் எழுதக்கூடியவர், அதாவது ப்ரோஸ்லாம் எழுதக்கூடியவர். இவர் எழுதின இம்பார்ட்டனான நாட்டக் என்னெல்லாம்னா, அதாவது டிராமா அஜாசத்ரு, சந்திரகுப்த, ஸ்கந்தகுப்த और த்ருவ சுவாமினி. அதுக்கடுத்து இவர் நாவல்ஸும் எழுதியிருக்காரு. நாவல்ஸ் கங்கால், தித்தலி, இராவதி. இவர் எழுதின ஸ்டோரிஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொகுத்து கதை தொகுப்பா வெளியிட்டிருக்காங்க. ஆகாஷ் தீப், ஆந்தி, இந்திரஜால் அப்படிங்கிற பேர்ல இவர் எழுதின கதைகள் எல்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இவர் எழுதக்கூடிய போயமா இருக்கட்டும், ப்ரோஸ் உரைநடையா இருக்கட்டும், நாவலா இருக்கட்டும், இல்ல நாடகம் எழுதினாலும் சரி, அதுல ஒரு சாஃப்ட்னஸோட இருக்கும். அவருடைய வேர்ட்ஸ் யாரையும் இரிட்டேட் பண்றாப்லையோ ஹர்ட் பண்றாப்லையும் இருக்காது. எனர்ஜெட்டிக்கா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப அழகாவே இயற்கையை வர்ணிச்சிருப்பாரு. இவருக்கு அத்திசய கால்பனிகதா, இமேஜினேஷன் ஒரு எக்ஸ்ட்ரீம் இமேஜினேஷன் இருக்கும். யாரும் நினைக்காத அளவுக்கு இமேஜின் பண்ணியிருப்பாரு. பிரகிருதி பிரேம், இயற்கையை ரொம்ப அழகா வர்ணிப்பாரு. தேஷ் பிரேம், தேச பக்தி உள்ள கதைகளையும் எழுதியிருக்காரு. இதிகாஸ் और दर्शन में उनकी गहरी रुचि थी. அதே மாதிரி லிட்ரேச்சர், அந்த லிட்ரேச்சரை பார்க்கக்கூடிய விதம் இதெல்லாம் இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப எக்ஸலண்டாகவும் இவருடைய புக்ஸ்ல நமக்கு தெரிய வரும். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கும், ரசனையோட எழுதியிருப்பாரு. ஓகே. பிரேம்சந்த் ஹன்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையால எடிட்டரா இருக்கும்போது எல்லா பொயட்டும் தன்னுடைய ஆத்ம கதா வெளியிடுறாங்க. அப்போ ஜெயசங்கர் பிரசாத் சாயாவாதி கவி, ரொமான்டிக்கா எழுதக்கூடியவர், இன்டைரக்டா விஷயத்த ஷேர் பண்ணக்கூடியவர். ஸோ அவரையும் பயோகிராஃபி நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஃபர்ஸ்ட் எழுத இஷ்டம் கிடையாது. எல்லாரும் கேட்ட ஒரே காரணத்துக்காக இவர் ஆத்ம கத்தான்னு சொல்லி ரொம்ப லாங் நாவலா எழுதாம என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு போயமா எழுதியிருக்காரு. எழுதி அது 1932 ஹன்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் எழுதும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய வாழ்க்கை மற்றவங்க எழுதின ஆட்டோபயோகிராஃபி போல ரொம்ப எக்ஸலண்டான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ஸோ நார்மலான பர்சன் தான் நான். என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத
டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது, மெமரபிள் டேஸ்ன்னு பார்க்கும்போது, என்னுடைய ஒய்ஃப் அண்ட் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருந்த அந்த நாட்கள் தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்தவித மகிழ்ச்சியும் எனக்கு வந்து கிடையாது. அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுடைய இறப்பு வந்து வந்துருது. ஸோ அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப நாள் சந்தோஷமா இல்ல. அந்த சோகத்த மத்தவங்களோட ஷேர் பண்ண விருப்பம் இல்லாதனால, ஜெய்சங்கர் பிரசாத் வந்து தன்னுடைய ஆத்ம கதாவ ஒரு போயமாவே வந்து எழுதி முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த போயம் தான் உங்களுக்கு லெசனா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. मधुप गुनगुना कर कह जाता कौन कहानी यह अपनी, मुरझा कर गिर रही पत्तियां देखो कितनी आज घनी. என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மரம் வந்து ரொம்ப அடர்த்தியானா ரொம்ப இலைகளோட பச்சை பசேல்னு ரொம்ப நல்ல நல்லா இருந்துச்சு, செழிப்பா இருந்துச்சு. ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு என்னோட வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு செழிப்பான ஒரு மரமா இல்ல. மதுப் குன்குனாக்கர் கஹ்ஜாத்தா கௌன் கஹானி யஹப்னி. மதுப் அப்படின்னா வண்டு. வண்டு வந்து ஒரு மலரை போய் தேடி தேனை வந்து எடுக்கிறது போல, இன்னைக்கு ஆத்ம கதா எழுதுறேன்னா என்னோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை வந்து நான் என்ன செய்ய போறேன், தேட போறேன். வண்டு போல தேட போறேன். ஆனா எனக்கு அப்படி எதுவும் வந்து என்ன ஆகல அப்படின்னா, ரொம்ப நல்ல விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல. என்னுடைய வாழ்க்கைங்கிற மரம் வந்து ரொம்ப செழிப்பாக இல்ல. ஆனா ஒரு காலத்துல இந்த வாழ்க்கைங்கிற மரம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்ல. इस गंभीर अनंत नीलिमा में असंख्य जीवन इतिहास यह लो करते ही रहते हैं अपना व्यंग्य मलिन उपहास. என்னுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு நீளமான வானத்தை போல. அது எவ்வளவு வந்து ப்ளூ ஸ்கை, அதாவது நீல நிறத்தோட இருக்குது. அந்த நீல நிறம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைய உங்ககிட்ட நான் சொல்லி நீங்க என்னோட வாழ்க்கைய பத்தி கேலி பண்ற மாதிரி நான் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தப்பி கஹத்தே ஹோ கஹுடாலும் துர்பல்தா அப்படி பீத்தி. என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை வந்து என்னால என்ன செய்ய முடியாது, ஷேர் பண்ண முடியாது. தும் சுன்கர் சுக் பாவோகே தேகோகே காகர் ரீதி. நீங்க பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு என்னோட வாழ்க்கையில எதுவும் நல்ல விஷயம் இல்ல. வாழ்க்கைங்கிற பானைய வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்ல, எம்டியா இருக்கு. किंतु कहीं ऐसा न हो कि तुम ही खाली करने वाले, अपने को समझो मेरा रसले अपनी भरने वाले. நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறத விட உங்களை பத்தி நீங்க என்ன செய்யுங்க, தெரிஞ்சுக்கோங்க. यह विडंबना अरी सरलते तेरी हंसी उड़ाऊं मैं, भूले अपनी या प्रवंचना औरों की दिखलाऊं मैं, உஜ்ஜவல் காத்தா கைசே காவும். உஜ்ஜவல் காத்தா அப்படின்னா ரொம்ப மோட்டிவான பாட்டு எதையும் இதுல வந்து நான் சொல்ல முடியாது. மதுர் சாந்தினி ராத்தோங்கி, ஸ்வீட்டான ஒரு நைட் டைம். அந்த அரேக்கில் கிலாக்கர் ஹன்ஸ்தே ஹோனே வாலி உன் பாத்தோங்கி, அவங்க ஒய்ஃபோட அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் அதை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ண முடியாது. அது ஒரு சீக்ரெட் ஆனது. மிலா கஹா வக்சுக் ஜிஸ்கா மை ஸ்வப்ன தேக்கர் ஜாக் கயா. ஒரு கனவு மாதிரி வந்து என்னோட வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சு போயிருச்சு. ஆலிங்கன்மே ஆத்தே ஆத்தே முஸ்கயா கர்ஜோ பாக் கயா. அந்த சந்தோஷங்கிற வாழ்க்கை என்னை நெருங்கி வந்து எனக்கு கிடைக்குங்கிற நேரத்துல அது என்ன ஆயிடுச்சு, என்னை விட்டு போயிருச்சு. அனுராகினி உஷா லேதி. உஷா அப்படிங்கிறது என்னன்னா இயர்லியான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல சூரியன் உதிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு ரெட்டிஷான அந்த சன்னுடைய ரேஸ் வந்து இருக்கும். அதை விட ரெட்டிஷா அவங்களுடைய ஒய்ஃபுடைய கண்ணம் வந்து ரெட்டிஷா இருக்குமா. இந்த காலை பொழுதோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபோட கண்ணம் வந்து ரொம்ப ரெட்டிஷா இருக்குமா. சீவன்கோ உதேட்கர் தேகோகே. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான லைன் இருக்கு. உஸ்கி ஸ்மிருதி பாத்தே பனி ஹை. பாத்தே அப்படின்னா ஒரு டிராவலர் வந்து டிராவலர் அப்படின்னா ஒரு நாடோடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகும்போது அவருக்கு வந்து ரொம்ப
டயர்ட் ஆயிருச்சுன்னா அவர் ஒரு பக்கம் உட்காந்து என்ன செய்வாரு, ரெஸ்ட் எடுப்பாரு, சாப்பிடுவாரு. ஸோ இந்த பாத்தை அப்படிங்கிறது இவருக்கு எப்படி இருக்குதுன்னா, வாழ்க்கைங்கிற பயணம் வந்து ரொம்ப டயர்டா ஆயிருச்சு இவருக்கு. அவங்க ஒய்ஃப் இல்லாம ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. இந்த டைம்ல அவங்க ஒய்ஃபுடைய அந்த மெமரீஸ் தான் இவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. பாத்தேங்கிறது அந்த டிராவல் பண்ணும்போது அவங்க ரொம்ப டயர்ட் ஆகுறவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு. இவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து லீடு பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும்னா, இவரும் அதாவது ஜெய்சங்கர் பிரசாத் ரொம்ப டயர்டா இருக்காரு தன்னுடைய வாழ்க்கையினால. இந்த டிராவல்ல வாழ்க்கைங்கிற பயணத்துல வந்து இவர் சப்போர்ட்டிவா வச்சிருக்கிறது என்னன்னா அவங்க ஒய்ஃப் உடைய மெமரிஸ் தான். தக்கே பத்திக்னா டயர்டான டிராவலர். பத்திக்னா டயர்டான டிராவலர். தக்கே பத்திக் டயர்டா இருக்கக்கூடிய ஒரு டிராவலர் தன்னுடைய சாப்பாடை வந்து எடுத்து தன்னுடைய டிராவல்ல ரெஸ்ட் டைம்ல சாப்பிடுவாரு. ஸோ அது போல இவர் தன்னுடைய வாழ்க்கைங்கிற பயணத்துல டயர்ட் ஆகும்போது தன்னோட மெமரிஸை தான் வந்து என்ன செஞ்சுக்குவாரு, ஞாபகப்படுத்திக்குவார். சீவன்கோ உதேட்கர் தேக்கோகே கியோ மேரி கந்தாக்கி. ஒரு ஒரு பெட் இருக்கு அப்படின்னா அந்த பெட் வந்து நல்லா தச்சிருக்கு. அத வந்து ஓப்பன் பண்ணி அத பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அது தையல் பிரிந்துருச்சுன்னா, அத சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி தான் நம்மள்ட்ட ஷேர் பண்ண முடியும். அப்படி ஷேர் பண்ணும்போது, இவருக்கு அது எப்படி ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஒரு கஷ்டத்த வந்து குடுக்கும். "சோட்டே சே ஜீவன் கி கைசே படி கதாயே ஆஜ் கஹூம்." அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப சின்ன வாழ்க்கை. இதுல பெரிய கதைகள வந்து சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. "क्या यह अच्छा है क्या यह अच्छा नहीं कि औरों की सुनता मैं मौन रहूं." இன்னொருத்தவங்களோடத கேட்டுட்டு நான் அமைதியா இருக்க முடியாது. "சுன்கர் கியா தும் பலா கரோகே மேரி போலி ஆத்மகதா." என்னுடைய ஆத்மகதாவை கேட்டு ஒரு இன்னோசென்ட்டான ஒரு பர்சனோடைய ஆத்மகதாவை கேட்டு நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அபி சமய பி நஹி. அத சொல்றதுக்கான டைமும் அத சொல்றதுக்குரிய டைமு கூட எனக்கு இல்ல. "தக்கி சோயி ஹை மேரி மௌன் வியதா." வியதானா உரீஸ். அந்த உரீஸ் எல்லாமே இப்ப ரொம்ப டயர்ட் ஆகி தூங்கிருச்சு. இப்ப அத வந்து எழுப்புறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.